கன்சல்டிங் மற்றும் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் மிகச்சிறப்பாக பெற்றுக்கொள்ள ஜிபிஎஸ் ஃபினான்ஸ். விடுதலை புலிகளின் மூத்த உறுப்பினராக இருந்த கருணா அம்மான் எனப்படுகிற விநாயகமூர்த்தி முரளிதரனை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் ஏன் கைது செய்யவில்லை என சார்ல்ஸ் நிர்மலநாதன் கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இன்றைய நீதி அமைச்சு தொடர்பாக பல தடவை நீதியமைச்சரிடம் நேரடியாகவும் இந்த நாடாளுமன்றத்திலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு கேள்விகளை எழுப்பியுள்ளது. மிக முக்கியமாக இலங்கையின் யுத்தம் ஏற்பட்ட காலத்தில் நடைமுறையில் இருந்த பயங்கரவாத தடை சட்டம் யுத்தம் முடிந்து 10 வருடங்களாகி இன்று வரையில் நடைமுறையில் இருக்கிறது. அந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் குற்ற ஒப்புதல் வாக்குமூலத்தின் மூலம், அதாவது சாட்சிகள் இல்லாமல் ஒருவரை கைது செய்ய முடியும். கைது செய்கின்ற நபர் அவரை துன்புறுத்தி அந்த துன்புறுத்தலின் மூலம் அவர்தான் குற்றங்களை செய்ததாக ஒப்புக்கொண்டால் அவர்களுக்கு நீண்ட கால தண்டனை வழங்குவதற்கு விசாரணையற்ற முறையில் நடவடிக்கை மேற்கொள்வதற்கு குற்றத்தடுப்பு பிரிவுக்கு ஜனாதிபதியால் அதிகாரம் வழங்கப்பட்டிருந்தது. அந்த சட்டத்தின் அடிப்படையில் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு மறைமுகமாக உதவி செய்ததின் அடிப்படையில் 100க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டார்கள். கைது செய்யப்பட்டவர்கள் அரசியல் கைதிகளாக 10 வருடங்களுக்கு மேலாக இன்றும் சிறையில் வாடுகிறார்கள். அவர்கள் சிறு சிறு குற்றங்கள் செய்ததாக தெரிவித்திருக்கின்றனர். அவர்கள் அரசியல் ரீதியான கைதிகள். தமிழீழ விடுதலை புலிகளின் மூத்த உறுப்பினராக இருந்த விநாயகமூர்த்தி முரளிதரனை, அதாவது கருணா அம்மான் என்று கூறுகின்ற அந்த நபரை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தாங்கள் ஏன் கைது செய்யவில்லை, விசாரணை செய்யவில்லை என்பதை அமைச்சர் இந்த சபைக்கு, இந்த நாட்டு மக்களுக்கும் தெளிவுபடுத்த முடியுமா என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் என குறிப்பிட்டுள்ளார். சார்ல்ஸ் நிர்மலநாதனுடைய இந்த உரையில் கருணா என்றழைக்கப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன் தொடர்பான கேள்விகள் அரசாங்கத்தை எச்சரிக்கும் வகையில் அமைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அனைத்து செய்திகளையும் பார்க்க லங்காஸ்ரீ நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் பார்க்க வேண்டுமா? அப்போ கீழிருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.